අපි බයිබලයේ වචනය බලන්න යනවා දානියෙල් පොත. நாங்கள் வேதத்தில் தானியேலை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். දානියෙල් කියන මනුෂ්‍යව අපි ගත්තාම தானியேல் என்ற அந்த மனிதனை பார்க்கும் பொழுது එහි වහල් සේවයට නැත්තම් ඒ යුදා රටේ ඉඳලා වහල් සේවයට අරන් ගිය පුද්ගලයෙක්. யூதாவில் இருந்து அந்த அடிமை தொழிலுக்கு கூட்டி சேர்த்த மனிதர்களாக මේ இருக்கிறார்கள். දානියෙල් එක්කම අපිට තව 3 දෙනෙක් ගෙන බලන්න පුළුවන්. தானியேலோடு கூட இன்னொரு 2 பேரை நாங்கள் பார்க்க முடியும். 3 දෙනෙක්ව. 3 பேரை பார்க்க முடியும். ශාද්‍රක්, ஷாத்ராக், මේෂක්, ආබෙද්නෙගෝ. ஆபேத்நேகோ என்று. මේ කට්ටියගේ කලින් තිබිච්ච නම් වෙනස්. அவர்களுடைய முன்பு இருந்த பெயர் வேற. නමුත් මේ බබිලෝනියට මොවුන් අරන් ගියාට පස්සේ නෙබුකද්නෙසර් රජු විසින් நேபுகாத்நேசர் பாபிலோனுக்கு அவர்களை கடத்தி கொண்டு போன பின்பு ඒ දේශයට මොවුන් අරගෙන ගියේ. මොවුන් ඒ දේශයේ මොවුන් ඇවිල්ලා ඉගෙන ගත්ත இவர்கள் படித்த ලස්සන පෙනුම තිබිච්ච අයව, அழகான தோற்றம் இருந்தவர்களாக இருந்தார்கள். හොඳ ගතිගුණ හොඳ ක්‍රමවේදයන් පිළිපැද්ද අය. நல்ல ஒரு குணங்கள் இருந்த ஒரு மனிதர்களாக මේ වගේ මිනිසුන් මේ අයව තමයි තෝරගෙන ගියේ. இவ்வாறான மனிதர்களை தான் தெரிந்து கொண்டு கூட்டி சென்றார். එතකොට මේ දානියෙල් ඇතුළු මේ 4 දෙනා විතරක් නෙමෙයි අරගෙන ගියේ. தானியேலோடு கூட இந்த 4 பேரை மாத்திரம் கொண்டு போகவில்லை. ඔබ මේ දානියෙල් පොත කියවලා බැලුවොත් ඔබට ඒක බලන්න පුළුවන්. தானியேல் புத்தகத்தை முழுவதுமாக வாசித்து பார்த்தால் உங்களுக்கு அறிந்து கொள்ள முடியும். දහස් ගණන් තරුණයන්ව අරගෙන ගියා. ஆயிரக்கணக்கான வாலிபர்களை கூட்டி சேர்த்து கொண்டு போனார்கள். නමුත් මේ වචනේ කතා කරනවා මේ 4 දෙනා ගැන. இந்த வார்த்தையில் இந்த 4 பேரை பற்றி மாத்திரம் பேசுகிறது. එතකොට මේ දානියෙල් පොතේ මේ දානියෙල් කියන කොටසේ මේ දානියෙල් ගැන ඔහුගේ ධර්මිෂ්ඨකම ගැන නැත්නම් දෙවියන් වහන්සේ සමග තිබිච්ච ඒ සම්බන්ධතාවය ගැන අපිට බලන්න පුළුවන්. இந்த தானியேல் புத்தகத்தில் நாங்கள் பார்க்க முடியும். தானியேல் தேவனோடு கூட வைத்திருந்த அந்த உறவை நாங்கள் பார்க்க முடியும். ඒ තරම් ඒ සම්බන්ධතාවය ඔහුව වහල්කමට අරගෙන ගියත් ඒක නැති උනේ නැහැ. அடிமைத்தனத்துக்கு கடத்தி கொண்டு போனாலும் அந்த உறவு நீங்கவில்லை. නමුත් ඒ ඊශ්‍රායල් ජනතාව බැලුවාට පස්සේ මිස්රේ වහල් වෙලා ඉනකොට ඔවුන් දෙවියන් වහන්සේව අමතක කරලා හිටියා. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அடிமைத்தனமாக போன பின்பு தேவனை மறந்து விட்டார்கள். නමුත් මොහු විශේෂිත වූ පුද්ගලයෙක් මොහු කොහේ අරගෙන ගියත් මොන පදවිය මොන තානාන්තරය මොන දේ හම්බුණත් මොහු දෙවියන් වහන්සේටකින් ඈත්ව ගියේ නැහැ. ஆனாலும் இந்த மனிதன் வித்தியாசமான ஒரு மனிதனாக இருந்தான். எந்த சூழ்நிலையிலும் தேவனிடத்தில் இருந்த அந்த தொடர்பை விட்டுவிடவில்லை. මේකේ දානියෙල් පළවෙනි පරිච්ඡේදය අපිට 12 ඉඳලා 16 වෙනකන් කියවුවොත් தானியேல் 1ஆம் அதிகாரம் 12 லிருந்து 16 வரைக்கும் வாசிக்கும் பொழுது නුඹ මෙහෙකරුවන් දස දවසක් පරීක්ෂා කරන බලන ලෙස ඉල්ලමි. කන්ට එළවලුද බොන්ට වතුරද අපට ලැබේවා. පසුව අපේ පෙනීමද රජුගේ භෝජන කන්නා වූ යෞවනයන්ගේ පෙනීමද නුඹ බලා නුඹට පෙනෙන හැටියට නුඹේ මෙහෙකරුවන්ට කළ මැනවි කීවේය. ඒ කාරණය ගැන ඔවුන්ට අහුම්කන් දී දස දවසක් ඔවුන් පරීක්ෂා කර බැලුවේය. දස දවසකට පසු රජුගේ භෝජනයෙන් කෑවා වූ සියලු යෞවනයන්ට වඩා ඔවුහු පෙනීමෙන් හොඳව මාංශෙන් තරව සිටියෝය. එවිට ගබඩාකාරයා ඔවුන්ගේ නියම භෝජනයද ඔවුන්ට බොන්ට තිබුණු මුද්‍රක පානයද අහක් කර එළවලු ඔවුන්ට දුන්නේය. 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பும் முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாரும். பின்பு நீர் காண்கின்றபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் அந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்து எல்லா வாலிபர்களை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாயும் சரீர புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனங்களையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். මේ බලන්න පුළුවන්. இந்த இடத்தில் பார்க்க முடியும். දානියෙල් ඇවිල්ලා தானியேல் මේ ඇවිල්ලා මේ හේතුව මේ බබිලෝනියේ මේ දෙවියන් වහන්සේ දන්නේ නැති රජුරුවන් සහ ප්‍රදේශයක්. இந்த பபிலோன் வந்து தேவனை அறியாத ராஜ்யமாக இருந்தது. මේ නෙබුකද්නෙසර් රජු ඇවිල්ලා විවිධ නමස්කාරයන් නැත්තම් විවිධ පිදිවිලි වලින් ඒ රට ගෙන ගිය පුද්ගලයෙක්. வித்தியாசமான படிமுறைகளில் இந்த நேபுகாத்நேசர் அந்த ராஜ்யத்தை நடத்தி கொண்டு போயிருந்தார். මෙම ස්ථානේ මේ ආහාර ගැන මේ කතා කරන්නේ. இந்த உணவை பற்றி பேசுகிறார்கள். ඒ ආහාර අනුභව කරන්න කලින් ඒ රටේ இந்த உணவு எடுக்க முன்பதாக அந்த நாட்டில் ඒ කෑම සියල්ලම මේ විවිධ දේවතාවුන් වලට පුදලා තමයි ඔවුන් කන්නේ.
ஒவ்வொரு சிலைகளுக்கு அதை படைத்து விட்டு அதுக்கு பிறகு அவர்கள் சாப்பிடுவார்கள். ඊට පස්සේ තමයි රජතුමාට කොටසක් වෙන් කරලා அதற்கு பிறகு ராஜாவுக்கு ஒரு பங்கை பிரித்து අනිත් අයට කොටස වෙන් කරන්නේ. மற்றவர்களுடைய பங்கை பிரிப்பார்கள். මොවුන් ඇවිල්ලා මේ වහල්කමට අරන් ගියා කියන්නේ මොවුන් අරගෙන ගිහිල්ලා හොඳ ආකාරයෙන් තමයි මොවුන් හදලා තියෙන්නේ. இவர்களை அடிமைத்தனத்துக்கு கொண்டு போனாலும் நல்ல விதமாக கவனித்தார்கள். හේතුව මේ බබිලෝනිය සංවර්ධනය කරන්න. ஏனென்றால் இந்த பபிலோனை හේතුව ඇවිල්ලා මොවුන් ඇවිල්ලා ඉගෙන ගත්ත ඒක තමයි ඉගෙනගත්ත හොඳ පෙනුමක් තියෙන හොඳ පුද්ගලයන් මේ රටට තෝරගත්තේ. அதனால்தான் ஒரு படித்த அழகான வாலிபர்களை தெரிந்தெடுத்தார்கள். නමුත් මොහු දෙවියන් වහන්සේ තුල හිටපු නිසා උන්වහන්සේගේ වචනේ ආරක්ෂා කරපු නිසා இவர்கள் தேவனோடு கூட இருந்து அவருடைய வார்த்தைகளை அவருடைய கட்டளைகளை கடைபிடித்தபடியால் ඔව් රාජුගේ නියෝගයට අකමැති වෙලා ராஜாவின் நியமனத்துக்கு அவர் கீழ்ப்படியாமல் ඔහුව බලාගත්තේ අධිපතීන්ට කිව්වා මට මේ කෑම එපා. இந்த சாப்பாடுகள் எனக்கு வேண்டாம் என்று. ඔවුන් කියනවා මේ මම ඔයාට මේ කෑම කෑවේ නැත්තම් මේ මස් කෑවේ නැත්තම් இந்த இறைச்சிகளை சாப்பிடாவிட்டால் ඔයා මලානිකව හිටියොත් රජුට මට උත්තර දෙන්න වෙනවා. நீங்கள் களைத்து போயிருந்தால் நான் ராஜாவுக்கு பதில் சொல்ல வேண்டும். නමුත් මේ දානියෙල් කියනවා දවස් 10ක් මට එළවලු දෙන්න. மரகரிகளை கொடுங்கள் 10 நாளைக்கு வரைக்கும். මම ඒක කන්නම්. நான் அதை சாப்பிடுகிறேன். ඊට පස්සේ බලන්න මගේ මොන හරි අඩුපාඩුවක් තිබුණොත් ඊට පස්සේ මොන හරි කරමු. அதற்கு பிறகு என்னிடத்தில் களைப்பு இருந்தால் ஏதாவது யோசித்து செய்யலாம் என்று சொன்னார். නමුත් මේ කියනවා මෝ එළවලු කෑවත් இந்த இடத்தில் சொல்கிறது இவர்கள் மரகரிகளை சாப்பிட்டாலும் මොහු අනිත් අයගේ පෙනුමට වඩා මේ හතර දෙනාම ඉතාමත් පෙනුමෙන් හිටියා කියලා කියනවා. மற்றவர்களை விட புஷ்டியாக முகம் அழகாக இருந்தார்கள் என்று. ඒකේ මොවුන්ගේ තිබිච්ච යම්කිසි කාර්යයක් නෙමෙයි. அது இவர்களிடத்தில் இருந்த காரியம் அல்ல. දෙවියන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම නැත්තම් උන්වහන්සේගේ චරිත ලක්ෂණ නිරූපණය කරන පුද්ගලයන්ව අන් අය දකින විදිය. அந்த தேவனுடைய மனிதர்களை மற்றவர்கள் காணும் பொழுது அவ்வாறாக இருக்கும். මොවුන්ගේ කතා ශෛලිය වෙනස්. இவர்கள் பேசும் விதம் வித்தியாசம். මොවුන්ගේ පෙනුම වෙනස්. இவர்களுடைய அந்த முகபாவனை வித்தியாசம். නැත්තම් මොවුන් මනුෂ්‍යත් එක්ක කතා කරන විදිය වෙනස්. மனுஷர்களோடு பேசும் விதம் வித்தியாசம். මොවුන්ගේ ප්‍රඥාව නැත්තම් මොවුන්ගේ දැනුම අනිත් අයට වඩා වෙනස්. இவர்களோட அறிவு ஞானம் மற்றவர்களை விட வித்தியாசமாக இருந்தது. ඒට හේතුව දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහය මොවුන් සමග තිබිච්ච නිසා. ஏனென்றால் தேவனுடைய அந்த கிருபை இவர்களோடு இருந்தபடியால். වෙන කිසිම හේතුවක් නැහැ ඒකේ. வேற ஒரு காரணமும் இல்லை. මොවුන් හොඳට හිටියා කියලා කියනවා. එහෙම නැත්තම් මොවුන්ට එම ස්ථානයේ හොඳට ඉඳලා මේ මස් දෙන එක අපිට මස් දුන්නොත් කන්නේ නැද්ද කවුරුත්? இறைச்சி கொடுத்தால் யாரும் சாப்பிட மாட்டார்களா? පොඩි කරවල කෑල්ලක් හරි කනවා පුදලා නෙමෙයි මොනවා බිම දාලා තිබුණත් කන්නවා. හරි මට නැතුව කන්න බෑ. படைத்து வீட்டில் எது செஞ்சு கொடுத்தாலும் ஒரு கருவாடு துண்டு கிடைத்தாலும் நான் சாப்பிடுவேன், இது இல்லாமல் எனக்கு இயலாது என்று சாப்பிடுவார்கள். නමුත් ඔහු ඒක ප්‍රතික්ෂේප කරේ. ஆனாலும் அவர் அதை வேண்டாம் என்று அவர் சொன்னது දෙවියන් වහන්සේට තිබිච්ච විශ්වාසවන්තකම ඔහුගේ ජීවිතේ පවත්වන්න ඕනි කියලා තිබිච්ච දැඩි තීරණය. தேவனுடைய அந்த நியமங்களை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்றிருந்த அந்த உறுதியான தீர்மானத்தினால். ඔහු හිටපු දේශයෙන් ඔහුව හොඳ තැනකට ගෙනිල්ලා ඔහුව තියාගත්තේ ඔහුව පහත් විදිහට නෙමෙයි ඔහු හොඳට හිටියේ. அவர்கள் இன்னொரு தேசத்திலிருந்து அடிமைத்தனமாக போனாலும் அவர்கள் ஒரு நல்ல நிலைமையில் இருந்தார்கள். නමුත් රජු හොඳට කෑම දුන්නා මේක කාලා ඔවුන්ගේ හිටපු කලින් ජීවිතේ උට අමතක කරන්න තිබුණා. ராஜா அந்த நல்ல சாப்பாடுகளை கொடுக்கும் பொழுது பழைய வாழ்க்கையை மறந்துவிட்டு அந்த வாழ்க்கைக்கு அவர்கள் புகுந்திருக்கலாம். නමුත් ඔහු දෙවියන් වහන්සේගේ ස්වර්ගීක ඒ ජීවිතය තෝරාගත්ත නිසා ஏனென்றால் பரலோக ராஜ்யத்தின் அந்த வாழ்க்கையை அவர் தெரிந்து கொண்டபடியால் ඔහුට මේ ලෝකේ මොන දේවල් උගත්කම සැප සම්පත් මොනම තිබුණත් இந்த உலகத்தில் எந்த விதமான வசதிகள் இருந்தாலும் ඔහු ඉස්සරහට අපි කියවලා බලනකොට ඔහුට කියන්න පුළුවන් මේ මේ ප්‍රදේශයේ විශාල අධිපතියෙක් වුණා කියලා. நாங்கள் அப்படி வாசித்துக் கொண்டு போகும் பொழுது அவர் பெரிய ஒரு அதிபதியாக அந்த நகரத்துக்கு மாறிவிட்டார். ඔහු අධිපතියෙක් වෙලත් ඔහුව සිංහ ගුහාවට දාන්න සිද්ධ වුණේ. அவர் அதிபதியாக மாறின பிறகும் சிங்க குகையில் போட வந்தது என்னென்றால் ඒ නෙබුකද්නේසර් රජුට පස්සේ ආව තව රජ කෙනෙක්. நேபுகாத்நேசருக்கு பிறகு இன்னொரு ராஜா வந்தார். ඔහු නියෝගයක් දාලා තිබුණා මාසයක් යනකම් මගෙන් මිස අන් කිසිම දෙවි කෙනෙක්ගෙන් කිසිම දෙයක් ඉල්ලන්න හොඳ නැහැ කියලා. அவர்கள் கட்டளை போட்டிருந்தார்கள் ஒரு மாதம் வரைக்கும் என்னை தவிர வேறொரு தேவனை வணங்க முடியாது என்று. නමුත් ඔහු අධිපතින්ටත් ප්‍රධාන ස්ථානයක සිටියේ දානියෙල්. அவர் ஒரு மிக பெரிய ஒரு உயரத்தில் அவர் இருந்தார். ඔහු රාජ සභාවේ හිටපු ප්‍රධානියෙක්ව සිටියා. ராஜ சபையில் அவர் பிரதானியாக இருந்தார். හැම සැප සම්පතම ඔහුට හම්බුණා. எல்லா வசதிகளும் அவருக்கு கிடைத்தது. ඔහු මේ ලෝකේ හැම කාර්යයක්ම ඔහුගේ වැඩ රාජකාරී නිලතල හැමදේම ඔහු හරියාකාරව ඉෂ්ට කරා. அவர் இந்த உலகத்தில் இருக்கிற அந்த காரியங்கள் அனைத்தையும் அவர் சரியாக செய்தார். ඔහු මිනිසුන්ත් එක්ක හිටපු දේ ඔහුට කරන්න තිබිච්ච කොටස ඔහු කරා. அவர் மனிதர்களோடு இருந்து அவருக்கு செய்ய வேண்டிய பங்கு அனைத்தையும் சரியாக செய்தார். නමුත් ඔහු අමතක කරේ නෑ දෙවියන් වහන්සේගේ ඒ ධර්මිෂ්ඨකම නැත්තම් උන්වහන්සේ
වහන්සේ සමග තියෙන ස්වර්ගික සම්බන්ධකම ඔහු අමතක කරේ නැහැ. ஆனாலும் அவர் அந்த நீதியையும் தேவனோடு இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தில் அந்த இருக்கிற அந்த தொடர்பையும் அவர் ஒரு காலம் மறக்கவில்லை. ඒක මං අමතක කරලා මට මේ සම්පත් තිබුණත් වැඩක් නැහැ කියලා ඔහු තීරණය ගත්තා. அவர் நினைத்தார் இந்த உலகத்தில் எவ்வளவு வசதிகள் வாய்ப்புகள் இருந்தாலும் தேவனுடைய தொடர்பை மறந்துவிட்டு எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று. ඒ රජතුමා කිව්වා හරි මෙයාව සිංහ ගුහාවට දානවා කියලා. සිංහ ගුහාවට ගිහිල්ලා මැරුණත් මම දෙවියන් වහන්සේගෙන් ඉල්ලන එක උන්වහන්සේ සමග තියෙන සම්බන්ධතාවය මම නවත්තන්නේ නැහැ. அப்பொழுது கட்டளையிட்டார்கள் இவரை சிங்க குகையில் போடுங்கள் என்று. ஆனாலும் அவர் சிங்க குகையில் என்னை போட்டாலும் நான் அதில் இறந்து விட்டாலும் தேவனோடு இருக்கிற அந்த தொடர்பை நான் மறக்க மாட்டேன் என்று அவர் சொன்னார். ඔබ ඉස්සරහට කියවන එනකොට ඔබ දකිනවා දානියෙල් සිංහයන්ගේ දත් ගණන් කර කර හිටියා කියලා ඇතුලේ. தானியேல் சிங்கத்தின் பற்களை எண்ணிக்கொண்டிருந்தார் என்று வாசிக்க முடியும். එහෙම නෑ මම නිකන් කිව්වේ. நான் சும்மாக சொன்னேன். ඔබ කියවලා බලන්න. நீங்க வாசித்து பாருங்க. ඒ ආකාරයෙන් දෙවියන් වහන්සේ සමග තියෙන සම්බන්ධතාවයක් තියෙන ඒ සම්බන්ධතාවය ඒ නැවතුවත් විවිධ ප්‍රශ්න ඒ සම්බන්ධතාවය පවත්වාගෙන ගියොත් විවිධ ප්‍රශ්න අපිට පිටින් එන්න පුළුවන්. தேவனோடு நாங்கள் சரியான ஒரு தொடர்பில் போகும் பொழுது இந்த உலகத்தில் अनेक பிரச்சனைகள் எங்கள் வாழ்க்கைக்கு வரலாம். ඒ කොච්චර ප්‍රශ්න ආවත් අපේ ඇඟට වැදිලා அந்த எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அது எங்களை தொட்டுவிட்டு නමුත් ඒක අහකට යනවා. அது புறம்பே போய்விடும். හේතුව ඒ සියලුම ප්‍රශ්න ජය ගන්න පුළුවන් වූ සැබෑ වූ පියාණන් වහන්සේ අප ළඟ සිටින නිසා. அந்த எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்ட முடியும் அந்த உண்மையுள்ள தேவன் எங்களோடு இருக்கிறபடியினால் அந்த பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். එතකොට අපි ළඟ තියෙන්න ඕනි මොනවද? அப்ப எங்களிடத்தில் என்ன இருக்க வேண்டும்? ඒ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මේ ලෝකෙට ගෙනාපු ඒ නියෝජනය කරන ඒ චරිතය இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதிகளான அந்த குணாதிசயங்கள் අපේ ජීවිතේ අපි පවත්වාගෙන යන්න ඕනේ. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை சரியாக செய்ய வேண்டும். ඒ වගේම තමයි මේ ශාද්‍රක් මේෂත් ආබේද්නේගෝ කියන පුද්ගලයනුත් சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களும் මේ කතා කරන්න හේතුව இது பேசுறதுக்கு காரணம் මේ என்னவென்றால் මේ දානියෙල් කියන පුද්ගලයා. இந்த தானியேல் என்ற மனிதன். මේ දානියෙල්ව බලලා තමයි මොවුනුත් ඔවුත් එක්ක එකතු වුනේ. இந்த தானியேலை பார்த்துவிட்டு தான் இவர்களும் அவரோடு கூட சேர்ந்தார்கள். එතකොට ඔබ දානියෙල් වගේ වෙනස් වෙනවා නම් நீங்க தானியேலை போல மாறுவீர்களானால் ඔබ වටේ ඉන්න ඔබගේ සහෝදරයන් මේ ශාද්‍රක් මේෂත් ආබේද්නේගෝ වගේ සහෝදරයන් சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களை போன்ற உங்களோடு இருக்கிற சகோதரர்களும் ඔවුනුත් දෙවියන් වහන්සේ තුල බලවත් වෙලා அவர்களும் தேவனிடத்தில் வல்லமை அடைந்து උන්වහන්සේ මේ දානියෙල්ගේ චරිතය අනුව ගමන් කරන්න ඔවුනුත් දෙවියන් වහන්සේ තුල වර්ධනය වෙන්න පටන් ගන්නවා. தானியேலை பார்த்து பின்பற்றுகிறது அந்த நேரத்திலே தேவனோடே கூட அவர்கள் வல்லமையாக தொடர்பு படுவார்கள். ඒ අපිට බලන්න පුළුවන් දානියෙල් දෙවෙනි පරිච්ඡේදයේ 40 දෙවෙනි පරිච්ඡේදයේ සම්පූර්ණයෙන්ම මේ කාර්ය தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் முழுவதாக பார்க்க முடியும். ඒ නෙබුකද්නෙසර්ගේ ස්වප්නය තෝරලා දෙන්න කිසිම කෙනෙක් හිටියේ නැහැ කියලා කියනවා මේ ලෝකේ. நேபுகாத்நேசரின் அந்த கனவை விளக்கப்படுத்துறதுக்கு ஒருவனும் இருக்கவில்லை என்று මන්ත්‍රකාරයෝ පේන කියන අය ගුරුකම් කියන අය හොල්මන් කරන අය කාටවත් කියන්න බැරි වුණාලු මේ ඔහුගේ ස්වප්නය. மந்திரவாதிகள் அதே வாரான காரியங்களை செய்கிற ஒருவருக்கும் அதை சரியாக விளக்க முடியவில்லை. රජතුමා කිව්වා මේ ස්වප්නය පැහැදිලි කරලා දුන්නේ නැත්තම් මම නුඹලව විනාශ කරලා මරලා දානවා සියලු දෙනාම. இந்த கனவை தெளிவுபடுத்தாவிட்டால் உங்கள் அனைவரையும் நான் கொன்று விடுவேன் என்று சொல்கிறார். නමුත් දානියෙල් කියලා යාඥා කරනවා අනිත් අර ඔහුගේ සහෝදරයන්ටත් කියනවා යාඥා කරන්න මේ ස්වප්නය අපිට නැත්තම් මේ උන්වහන්සේගේ සලස්ම අපිට පැහැදිලි කරලා දෙන්න කියලා යාඥා කරනවා. இந்த கனவை தெளிவுபடுத்தி கொடுக்கும் வண்ணமாக மற்றவர்களோடும் கூட சேர்ந்து அவர் ஜெபிக்கிறார். ඒ මන්ත්‍රකාරයෝ රජතුමාට කියනවා அந்த மந்திரவாதிகள் அந்த ராஜாவுக்கு சொல்கிறார்கள் දෙවියන් වහන්සේ මිනිසයන් එක්ක සම්බන්ධයක් නැති மனிதர்களோடு தொடர்பு இல்லாம தேவன் දෙවියන් වහන්සේනේ මනුෂ්‍යත් එක්ක සම්බන්ධතාවයක් නැති மனிதர்களோடு தொடர்பு இல்லாத දෙවියන් වහන්සේත් එක්ක සිටින தேவனோடு கூட இருக்கிற දෙවි කෙනෙක්ට මිස தேவனுக்கே அல்லாமல் මේ ස්වප්නේ නැත්තම් මේ කාර්ය පැහැදිලි කරලා දෙන්න වෙන කිසිම කෙනෙක් මේ ලෝකේ නැහැ කියලා. இந்த கனவை தெளிவுபடுத்த வேறொரு மனிதனும் இல்லை என்று. එතකොට මේ දානියෙල් ඇවිල්ලා දෙවි කෙනෙක්ව හිටියද? அப்பொழுது இந்த தானியேல் தேவனாக இருந்தாரா? නෑ. ඔව් දෙවියන් වහන්සේව වචනය අනුගමනය කරලා උන්වහන්සේගේ ආඥාවන් නැත්තම් උන්වහන්සේගේ ක්‍රමවේදයන් තදින් අල්ලාගෙන හිටපු මිනිසෙක්ව සිටියේ. இல்லை, இந்த தானியேல் தேவனுடைய வார்த்தையை தான் அவருடைய நியமங்களை தான் உறுதியாக கடைபிடித்த ஒரு மனிதனாக இருந்தார். එතකොට මොහුට ඒක පුළුවන් වුණේ කොහොමද? இவருக்கு அது எப்படி முடிந்தது? ඒක දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහය උතුළු තිබෙනිච්ච නිසා. தேவனுடைய அந்த கிருபை இரக்கம் அவருக்குள் இருந்தபடியால். ඒ ස්වප්නේ ඔව් පැහැදිලி කරලා දෙනවා රජතුමාට. அந்த கனவை தெளிவுபடுத்தி கொடுக்கிறார் அந்த ராஜாவுக்கு. එච්චර ලොකු රජතුමා රජ කෙනෙක් அவ்வளவு பெரிய ஒரு ராஜா දානියෙල්ට ඒ ස්වප්නේ පැහැදිලි කරලා දුන්නාට පස්සේ දන ගහලා වඳිනවා. தானியேலிடத்தில் முழங்கால் படியிட்டு அவரை வணங்குகிறார். මේ කියන දන නම වැන්දා කියලා මේ අපිට බලන්න පුළුවන්. முழங்கால் படியிட்டு கும்பிட்டதை நாங்கள் பார்க்க முடியும். ඔහුව දැක්කේ දෙවි කෙනෙක් වගේ.
அவரை ஒரு கடவுளை போல் பார்த்தார். හේතුව ඒ දෙවියන් වහන්සේගේ දරුවන්ට ඒ දරුවන්ගේ චරිතය අපි මේ පවත්වගෙන යනකොට தேவனுடைய அந்த குணாதிசயங்களை நாங்கள் மனிதர்களாக அதை கடைபிடித்துக் கொண்டு போகும் பொழுது ඒක දකින අනිත් මොන ප්‍රශ්න තිබුණත් මොන උසස් ආකාරයේ විවිධ දේවල් තිබුණත් அதற்கு மேல்பட்ட உயரத்தில் எந்த காரியம் இருந்தாலும் ඒක එනවා අපි ළඟට පහත් වෙලා. எங்களிடத்தில் வந்து வணங்கும். ඒක තමයි ඒ කාලයක් එක්ක අපි දෙවියන් වහන්සේගේ වචනේ ස්ථීරව ඉන්න එකයි වැදගත්. தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக இருப்பதுதான் முக்கியமான காரியம். එහෙම නැත්නම් මේ ලෝකයේ තියෙන සම්බන්ධතාවය නැති වෙනවා කියලා ෂොට් එකක්වත් இந்த உலகத்தில் இருக்கிற தொடர்பு இல்லாமல் போகிவிடும் என்று ஒரு ஷொட் எடுப்பதோ එහෙම නැත්නම් ෆිට් එකක්වත් ஒரு ஃபிட்டாக இருப்பதோ ඒ ක්‍රමවේදයේ අනුව දෙවියන් වහන්සේගෙන් අපි ඈත් වෙලා යන්න බෑ. அந்த காரியங்களினால் தேவனிடத்திலிருந்து நாங்கள் தூர போக முடியாது. මොන දෙයක් වුණත් எந்த காரியமாக இருந்தாலும் අපි දෙවියන් වහන්සේව තදින් අල්ලගන්න උන්වහන්සේ ළඟ ඉන්න நாங்கள் தேவனை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அவரோடு இன்னும் கிட்டி சேரும் பொழுது ප්‍රශ්න එනවා. பிரச்சனை வரும். මේ ශාද්‍රක් ආබේද්නේගෝ වගේ මේ කට්ටියට ஷாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களை போல මේ දානියලට වගේ தானியேலை போல ප්‍රශ්න එන්නේ නැතුව තියෙන්නේ නැහැ. பிரச்சனைகள் வராமல் இருக்காது. මේ ශාද්‍රක් මේෂක් ආබේද්නේගෝ කියන අය මේ පිළිමයකට වැන්දේ නැහැ කියලා சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அந்த ஒரு உருவத்துக்கு வணங்காதபடியால் ඒක තමයි මේ ලෝකයේ දේවල් මේ රජතුමා නිකම් පිළිමයක් හදලා இந்த ராஜா சும்மாக ஒரு சுருவத்தை செய்துவிட்டு නැත්තම් ට්‍රම්පට් මියුසික් ගහලා බජවුවක් දානකොට ඔක්කොම වඳින්න ඕනිලු. அவர்கள் அதை ஆராதிக்கும் பொழுது மற்ற அனைவரும் அதுக்கு வணங்க வேண்டும். ඒක මොකද්ද කියලා දන්නේ නැහැ. ඒකේ ඉතිහාසයක් දන්නේ නැහැ. කිසිම දෙයක් දන්නේ නැහැ. அதில் வரலாறு என்று தெரியாது, அது என்னவென்றே தெரியாமல் வணங்குகிறார்கள். නමුත් මොවුන් කියනවා නෑ අපි වඳින්නේ නෑ. ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் வணங்க மாட்டோம். අපේ ජීවමාන දෙවියන් වහන්සේ මිස අපි කිසිම දෙයකට වඳින්නේ නෑ, නමස්කාර කරන්නේ නෑ. எங்கள் ஜீவனுள்ள தேவனை தவிர வேற ஒரு காரியத்தைக்கும் நான் ஆராதிக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். මොවුන් ඒ ගිනි උඳුනට දානවා. இவர்களை நெருப்பில் போடுகிறார்கள். ඒක හත් ගුණයකින් වැඩි කරපු ගිනි උඳුනක් ඇයි ඒ තරම් රජතුමාට තරහ ගියා මොවුන්ගේ උත්තරේ නිසා. 7 மடங்கு அதிகமான அந்த தணலை கொண்ட அந்த நெருப்பில் போடுகிறார். ஏனென்றால் இவர்களுடைய வார்த்தைக்கு ராஜாவுக்கு அவ்வளவு கோபம் உண்டாகிவிட்டது. ඔවුන් දාපු මිනිස්සු පවා මැරුණා ගින්දර ළඟට යනකොට. அந்த நெருப்பில் இவர்களை போட்ட ஜனங்களும் கூட கருகி விட்டார்கள். මොවුන් ඒක තුලට දැම්මා. இவர்களை அந்த நெருப்பில் போட்டார்கள். නමුත් ඔවුන්ට අන්තිමට සිද්ධ වුණේ මොනවද? ஆனாலும் கடைசியில் என்ன நடந்தது? රජතුමාම දැකලා පුදුම වෙලා ඔවුන්ට කියලා කතා කරනවා එන්න එළියට. ராஜா அவர்களை கண்டு ஆச்சரியப்பட்டு வெளியே வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். ඔහුගේ මුඛයෙන්ම කියන ඔබ නමස්කාර කරන දෙවියන් වහන්සේ ජීවමානයි. அவருடைய வாயிலிருந்து அவர் சொல்கிறார் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். ඊට පස්සේ අනිත් මිනිස්සුන්ට කියනවා ඔක්කොටම නමස්කාර කරන්න කියපු ඒ රජතුමාම කියනවා அந்த சுருவத்துக்கு நமஸ்காரம் செய்ய சொன்ன அந்த ராஜாவே சொல்கிறார் මේ කට්ටියගේ දෙවියන් වහන්සේට විරුද්ධව කවුරු හරි කතා කරොත් இவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக யாராவது பேசினால் ඔවුන්ගේ ගෙදර කසල ගොඩක් කරනවා කියලා. அவர்களுடைய வீடை ஒரு குப்பையாக மாற்றி விடுவேன். ඒ කසල ගොඩ කියන්නේ ඔවුන්ව සියල්ලම මරනවා කියන එකේ තේරුම තමයි. அந்த குப்பை என்று சொல்வதற்கு அர்த்தம் அவர்களை கொண்டு விடுவேன் என்று அதுக்கு அர்த்தம். දෙවියන් වහන්සේ නම් මෙයා තමයි මේක මෙයාගේ දෙවියන් වහන්සේ තමයි දෙවියන් වහන්සේ කියලා රජතුමා කතා කරනවා. தேவன் என்றால் இவர்கள் ஆராதிக்கிற தேவன் தான் அவர் என்று அந்த ராஜா சொல்கிறார். ඔහුගේ රාජ්‍ය පාලනයෙන් පසුව ඔහු දෙවියන් වහන්සේ තුල යම්කිසි දැනුමක් ඇතුව දෙවියන් වහන්සේට ළඟව ජීවත් වෙන්න පටන් ගන්නවා. බොහෝ ඔහු කතා කරන කාර්යයන් තුලින් අපිට බලන්න පුළුවන්. அவர்கள் அனைவரும் தேவனோடு கிட்டி சேர்ந்து வாழ்கிறதை அந்த வார்த்தையில் நாங்கள் பார்க்க முடியும். මේ ඒ වහල්ලුන් වෙලස ආපු දහස් ගණන් තරුණයන් නෙමෙයි. அடிமைகளாக வந்த ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் அல்ல. ඒ දානියෙල් වගේ එක්කෙනෙක්. தானியேலை போன்ற ஒருவன். ඒ ඔහුත් එක්ක ඔහු අනුගමනය කරපු මේ තුන්දෙනා වගේ මේ සහෝදරයන් වගේ තුන්දෙනෙක්. அந்த தானியேலை பின்பற்றின சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களான அந்த 3 பேர். ඒ අය තමයි දෙවියන් වහන්සේගේ කාර්යය කරනකොටගෙන මෙච්චර ලොකු රජතුමෙක්ව වෙනස් කරේ. அந்த ஒரு 4 பேர் தான் அந்த இவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிற அந்த ராஜாவை மாற்றினார்கள். ඔවුන්ට දෙවියන් වහන්සේ හිටපු දේශීය පුද්ගලයන්ට විවිධ ලොකු දෙවියන් වහන්සේ ගැන ඇදහිමක් නැති වුණත් அந்த ராஜ்யத்தில் இருந்த மற்றவர்களுக்கு தேவனை குறித்து அவ்வளவு ஒரு பக்தி இல்லாவிட்டாலும் දෙවියන් වහන්සේ කෙරේ බයක් නැත්නම් ගරුත්වයක් ඇති කරන්න මේ පුද්ගලයන් මෙම ස්ථානයේ සිටියා. தேவ பயத்தை உருவாக்குகிறதுக்கு இந்த 4 பேர் காரணமாக இருந்தார்கள். ඒ වගේම තමයි මෙම ස්ථානයේ වාඩි වෙලා ඉන්න අපි හැමදෙනාම. அதே போல தான் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிற நாங்கள் அனைவரும் අපි දානියෙල්ලා වගේ තමයි. நாங்களும் தானியேலை போன்றவர்களாக இருக்கிறோம். අපිට දානියෙලට වඩා අපිට තව චරිතයක් තියෙනවා.
தானியேலை விட இன்னொரு ஒரு நபர் இருக்கிறார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කෙන චරිතය බලලා ඉගෙන ගන්න. இயேசு கிறிஸ்து என்கிறவரை பார்த்துவிட்டு நாங்கள் படித்துக் கொள்ள முடியும். අපිට දැන් තවත් ඇදහිල්ල වැඩි වෙලා තියෙන්නේ. எங்களுக்கு இன்னும் ஒரு மடங்கு விசுவாசம் அதிகரித்து අපිට දානියෙල්ට වඩා අපි තව ටිකක් ඇඩ්වාන්ස් මිනිස්සු. தானியேலை விட நாங்கள் நவீனமான ஒரு மனிதர்களாக இருக்கிறோம். යක්ෂයා මේ ලෝකේ අලුත් කාලවල වලට අලුත් මයිකල් ජැක්සන්ලා වගේ එක එක වගේනේ. பிசாசானவன் புதிய புதிய காரியங்களை கொண்டு வருவான். පාපය කියන එක දවසින් දවස වෙනස් ආකාරය යක්ෂයාගේ එනවා. பாவத்தை வித்தியாசமாக்கி நவீனமாக்கி கொண்டு வருவான். නමුත් දෙවියන් වහන්සේගේ සත්‍යතාවය කියන්නේ එකයි. ஆனாலும் தேவனுடைய சத்தியம் ஒன்றாக இருக்கிறது. ඒක එක එක අමුතු අයිටම් එකකින් එන්නේ නැහැ. அது வித்தியாசமாக மாறி வருவதில்லை. අපිට මොනවද කරන්න තියෙන්නේ? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? මේ ලෝකේ ජීවත් වෙනවත් එක්කම இந்த உலகத்தில் வாழுகிறதோட මේ දෙවියන් වහන්සේගේ ස්වර්ගීක සැලැස්ම නැත්තම් ඒ කාර්යය අපේ තුලින් අපි චරිතයක් විදිහට අපේ එළියට දෙන්න ඕනේ. தேவனுடைய ராஜ்யத்தின் அந்த திட்டத்தை எங்கள் வாழ்க்கையில் மூலமாக நாங்கள் நிரூபிக்க வேண்டும். ඒක තමයි අපේ යුතුයකම අපේ වගකීම. அதுதான் எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. ඒ තුලින් දෙවියන් වහන්සේ වෙනස් කාර්යයන් මහත් කාර්යයන් නැත්තම් විවිධ රාජ්‍යයන් වෙනස් කරන ආකාරයේ විවිධ කාර්යයන් අප තුලින් දෙවියන් වහන්සේ කරන්න ලෑස්ති වෙලා ඉන්නවා. எங்கள் வாழ்க்கையிலிருந்து ராஜ்யங்களை மாற்றும் வண்ணமான காரியங்களை தேவன் எங்கள் வாழ்க்கையிலிருந்து செய்ய வல்லவராக ඒ ශුද්ධාත්මයන් වහන්සේට ඉඩ දෙනකොට තමයි සියල්ලම අප තුලින් කරන්න උන්වහන්සේ ක්‍රියාත්මක වෙන්නේ. பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் இடம் கொடுக்கும் பொழுதுதான் எல்லாவற்றையும் அவர் எங்கள் வாழ்க்கையிலிருந்து காண்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ප්‍රථමයෙන් අපි වෙනස් වෙන්න ඕනේ. முதலில் நாங்கள் மாற வேண்டும். අපි අභ්‍යන්තර මනුස්සයව අපි සෝදිස් කළා අපි වෙනස් වෙන්න ඕනේ. நாங்கள் உள்ளார்ந்த மனிதனை சோதித்து பார்த்து நாங்கள் மாற வேண்டும். එතකොට ඒ ශුද්ධාත්මයන් වහන්සේගේ ඵලයන් ඒ කාරණයන් අපේ තුලට එනවා. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த கனிகள் எங்கள் வாழ்க்கையில் உருவாகும். එතකොට අපි ඉන්න නිවස ඒ ස්ථානය වෙනස් වෙන්න පටන් ගන්නවා. நாங்கள் இருக்கிற அந்த வீடு வித்தியாசமாக மாற துவங்கும். එතකොට අපි ඉන්නේ ප්‍රදේශයේ සමාජය වෙනස් වෙන්න පටන් ගන්නවා. நாங்கள் இருக்கிற அந்த பிரதேசத்தில் அந்த சமுதாயம் மாற துவங்கும். එතකොට මිනිස්සු කියයි වාව් මෙයා සුපිරි මිනිසෙක්. மனிதர்கள் சொல்லுவார்கள் வாவ் இவர் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர். මෙයාගේ කතාව මෙයාගේ ගමන මෙයාගේ හැමදේම මෙයාගේ වෙනස්. இவர் பேசும் விதம் இவர் நடக்கும் விதம் எல்லாமே வித்தியாசமாக. මෙයා කොහෙද යන්නේ මෙයා කොතනද ඉගෙන ගන්නේ? இவர் எங்க போய் இதெல்லாம் படிக்கிறார்? මෙයා තුල මොකද තියෙන්නේ කියන එක මිනිස්සු හොයන්න පටන් ගන්න චරිතයක් විදිහට අපි ජීවත් වෙන්න අවශ්‍යයි. இவர் இதெல்லாம் எங்க போய் படிக்கிறார்? இவர் இப்படி இருக்கிறார் என்று மனிதர்கள் தேடும் விதமாக நாங்கள் வாழ வேண்டும். ඒ තුලින් දෙවියන් වහන්සේ මහත් වූ කාර්යයන් අප තුලින් කරයි. எங்களோடு கூட தேவன் வித்தியாசமான காரியங்களை செய்வார்.